Assalamualaikum friends and family. Welcome to YASRAW Gallery. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு YASRAW Gallery. இன்றைக்கி நம்ம YASRAW Galleryயில் ரெசிபி எதுவும் பார்க்கல, மார்னிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மார்னிங் விலாக் ஸ்டார்ட் ஆக போது ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி டீ டைம் முடிஞ்சிருச்சு. நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிழங்கும் பூரியும் செய்யலான்னு இருக்கேன். டீ டைம் முடிஞ்சோடனே கிழங்குக்கு தேவையான வெஜிடபிள் எல்லாத்தையும் அம்மா நறுக்கி வச்சுட்டாங்க. இப்போ நான் கிழங்க ஃபஸ்ட்டு அடுப்பில் ஏற்றிடுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரை வச்சு போதுமான எண்ணெயும் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் எப்போதும் எல்லாம் என்ன செய்வீங்களோ அதே மாதிரி தான் நான் செஞ்சுருக்கிறேன். அதுவே போட்டு ஒரு 2-3 விசில் விட்டுடலாம். பாப்பாவுக்கு பர்த்டே வரதுனால ஒரு ஹேர் கட் பண்ண போகிறோம். ஒரு 11 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. அதனால் நான் மார்னிங் வேலையும் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு இருக்கேன். அதுக்காக நான் இன்னொரு அடுப்பில் கூட்டுக்கு தேவையான கூட்டுக்குள்ளதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ புடலங்காய் கூட்டு பருப்பு போட்டு புடலங்காய் கூட்டையும் அடுப்பில் வச்சுட்டேன். அது அப்படியே லோ ஃப்ளேமில் இருந்தால் அது பாட்டுக்கு ஆகிக்கிட்டே இருக்கணும். நான் இன்னொரு அடுப்பில் பூரிக்கு எண்ணெயை சுட வச்சுட்டேன். சைடில் அம்மா பூரி வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எண்ணெய் சூடான பிறகு போட்டு எடுத்துக்கலாம். மதியானம் நான் வெஜிடபிள் ஆனந்தான் காய்ச்சலான்னு இருக்கேன். அதுக்குள்ளே காய்கறிலாம் நறுக்கி வச்சுட்டேன். டைம் இருந்தால் செய்வேன், இல்லைன்னா போயிட்டு வந்த பிறகு தான் செய்யலான்னு இருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பூரியை போட்டு எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், நல்லா பஃபியாக வருது பாருங்கள். நீங்கள் பூரிக்கு மாவு பிசையும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க, 1 ஸ்பூன் ரவா சேர்த்துங்க. நல்லா டைட்டாக பிசைங்க, எண்ணெயே கோக்காது. நல்லா பஃபியாக வரும். இப்போ நான் பூரமான பூரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ கிழங்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிழங்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதனால் இது உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டு அப்படியே நான் ரோ ஃப்ளேம்லேயே வச்சிடுறேன். அது கொஞ்சம் நேரம் வற்றட்டும். ரொம்ப தண்ணியாக இருக்குது. இந்த புடலங்காய்க்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்புத்தூள் போட்டு மூடி வச்சுட்டாக்கா அது படுக்க வெந்துக்கிட்டே இருக்கும். மண்டி போதுன்னா கூட்டுக்கு போட்டுடுறேன். அவ்வளோதான். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கூட்டம் ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். காய்கறி ஆனதுக்கு மொச்சக்கொட்டை வேணும் ஃபஸ்ட்டு. அதனால் அதே நான் குக்கரில் லைட்டாக கழுவிட்டு அதே குக்கரை நான் அடுப்பில் ஸ்டவ்வில் வச்சிடுறேன். வச்சுட்டு மொச்சக்கொட்டையை போட்டு வறுத்துக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வறுத்துக்கணும். வறுத்து கொஞ்சம் தண்ணியை விட்டாக்கா அது பாட்டுக்கு விசில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம கூட செஞ்சுக்கலாம். இப்போ பூரி ரெடி ஆகிடுச்சு. பெரியவனுக்கு வச்சு கொடுத்துட்டா அவன் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவார். இதை வச்சு அவருக்கு கொடுத்துட வேண்டியதான். மொச்சக்கொட்டை 5 நிமிஷம் வறுத்துட்டேன். அதுக்கு வேணுக்கிற தண்ணியை ஊற்றி மூடியை போட்டு ஒரு விசிலை போட்டுட்டா அது ஒரு 5 விசில் வந்துடும். அதுக்கப்புறம் அடக்கிக்கலாம். இப்போ கூட்டு புடலங்காய் போட்டு ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு சின்ன பேன் வச்சு அதை தாளிக்க வேண்டியதுதான். இப்போவே டைம் ஆகிடுச்சு. அதனால் இதோட முடிச்சுக்கிட்டு மீதி வெளில போயிட்டு வந்த பிறகு செஞ்சுக்கலான்னு இருக்கேன். இப்போது எல்லாம் எப்படி தாளிப்பீங்களோ வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் இதை மாதிரி தான் தாளித்து போட்டிருக்கேன். பெருங்காயம் வேண்டாம் போட்டுங்க. இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. அவ்வளோதான். தாளித்து அதில் ஊற்றி மீதி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாப்பாக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்காண்டி அவுட்டிங் போகிறோம். வந்ததுக்கப்புறம் மீதி கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன்.
இப்போ கிளம்பியாச்சு. பார்லர் இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நடந்தே வந்தாச்சு. சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்குள்ள செட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. அதான் பாப்பா வச்சு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டில் எடுத்தாச்சு. அதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஷார்ட்னி கட்டிங் கட்ட தான் ஆசை. ஆனால் அந்த அளவுக்கு பாப்பாவுக்கு முடி இல்லாதனால பேபி கட்டிங் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டாங்க. ஹேர் கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ ஹேர் ட்ரையர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கிடையில் சின்னவரும் சேர்ந்து எனக்கும் போடுங்கன்னு சொல்லிவிட்டு விஷம் பண்ணுறாரு. ரொம்ப குறும்புத்தனம் தாங்கலை. ஆனால் அதெல்லாம் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதுதான். நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா இறால் உரிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ பாப்பாவை குடிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அதுக்குள்ளே ஆனத்தையும் இறாலையும் அடுப்பில் ஏற்றிடுறேன். காலையில் பூரி பொரிச்ச எண்ணெய் இருந்துச்சு, அதையே நான் இறாலுக்கும் ஊற்றிக்கிறேன். காய்கறி ஆனதுக்கும் அதே எண்ணெயும் ஊற்றிக்கிறேன். காய்கறி ஆனதுக்கு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். அதேமாதிரி இறாலுக்கும் கடுகு தேவை, அதையும் அதில் போட்டுடலாம். காய்கறி ஆனதுக்கு வெங்காயம் கொஞ்சமாக தேவை. இறாலுக்கு அப்படியே சேர்த்துக்கிட்ட வெங்காயத்தை இது நல்லா கொஞ்சமாக வதங்கட்டும். இது நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதுக்கு தேவையான வெஜிடபிளை இப்போ சேர்த்துக்கிறோம். முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், அப்புறம் மொச்சக்கட்டை எல்லாத்தையும் இப்படியே சேர்த்துடுறேன். வெண்டைக்காய் மட்டும் சேர்க்கலை, ஏன்னா அது கொஞ்சம் கொழப்பு தன்மை உள்ளது. அதை தனியாக வதக்கி போடணும், அதனால் நான் இப்போ சேர்த்துக்கலை. கத்திரிக்காயும் கொஞ்சம் லேட்டராக சேர்த்துக்கலாம். அதனால் இதோட மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே வச்சிடுறேன். வெங்காயத்துக்கு அதையும் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம இறாலையும் சேர்த்து போட்டுடலாம். அதில் ஆனத்துக்கு கொஞ்சமாக புளி தேவை இல்லையா, அதுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி புளியை ஊற வச்சிடுறேன் ஒரு சைடில்.
உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து இறாலையும் அதே போட்டுட்டேன். அது கொஞ்சம் தண்ணி வேறு விடும். அதனால் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். அது ஒரு லேசாக இருந்தாக்கா ஒரு 5 மினிட்ஸில் இறால் ரெடி ஆகிடும். வேறு எதுவும் அதுக்கு சேர்க்க தேவையில்லை. காய்கறி ஆனால் ஏற்கனவே நான் ஒரு ரெசிபியாக போட்டுக்கிறேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னாக்கா கொஞ்சம் ப்ரீஃபாக போய் பார்த்துங்க. அதான் இறால் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டு இறக்கிட ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அதே அடுப்பில் கொஞ்சம் சின்ன பேனை வச்சு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி வெண்டைக்காய் வதக்கிக்கிறேன். ஏன்னா வெண்டைக்காய் கொழப்பு தன்மை உடையது. அதனால் நான் ஆணத்தில் சேர்த்து போடலை. இந்த மாதிரி தண்ணியாக வதக்கி போட்டுக்கிட்டிங்கன்னா ஆணம் நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் போட்டோன்னே ஒரு 5 மினிட்ஸில் நம்ம அடுப்பை அடக்கிட வேண்டியதான். காய்கறி ஆணும் ரெடி ஆகிடும். வெளில போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்காமல் உடனே சமைச்சிட்டதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்குங்க. அதனால் நான் சைடில் வடை காஃபி போட்டு வச்சுருக்கேன். நான் அதை போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக அப்பளம் பொரிக்க மட்டும்தான் வேலை. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அவுட்டிங் போனாலும் கரெக்டான டைமுக்கு நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். பெரியவரும் இப்போ வந்துடுவார். அவர் வந்தோடனே எல்லாம் சேர்ந்து சாப்பிட வேண்டியதான். ஒரு இல்லத்தரசியோட பொறுப்பி அவங்க வீட்டில் உள்ள தேவைகளை நிறைவேற்றுறதா. அந்த வகையில் இன்றைக்கி என் சமையல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு சமைச்சானோ நம்ம வீட்டில் உள்ளவங்களும் சரி, வீட்டில் உள்ள பெரியவங்க வரைக்கும் மூஞ்சை சொல்லிக்காமல் நல்லபடியாக சாப்பிட்ணும் தான் நம்மளுடைய எண்ணம். அந்த வகையில் என் மூஞ்சில் உள்ள டயர்டையும் சரி, என் கலப்பையும் தெரியாமல் புத்துணர்ச்சியோடு நான் போய் பரிமாற போகிறேன். அவசரமாக யாருக்கு வைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஏன் கிச்சனுக்கு வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் உங்களுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸு. நான் சாப்பிட்டா என்ன, நீங்கள் சாப்பிட்டா என்ன, உங்கள் சார்பாக நானே சாப்பிட்றேன். இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு விலாகில் இல்லை ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இதில் ஏதாவது குறை நிறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.